ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ். நம்மளுக்கு எம்சிசினுடைய லேட்டஸ்ட் அப்டேட் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எம்சிசிலேருந்து நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ப்ரொவிஷ்னல் ரிசல்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து டிக்ளேர் பண்ணி வெப்சைட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தி ஃபைனல் ரிசல்ட் ஃபார் ரவுண்டு 1 ஆஃப் நீட் யூஜி 2023 கவுன்சிலிங் இஸ் நவ் அவைலபிள் ஃபார் கேண்டிடேட்ஸினுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தி அலாட்மெண்ட் லெட்டர் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் 7 PM ஆஃப் 30/7/2023. இன்றைக்கி ஜூலை 30 சாயந்தரம் 7 மணியில் இருந்து நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 7 மணிக்கு தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் ரிப்போர்ட்டிங் ஷால் பி கமென்ஸ்டு ஃப்ரம் 10 AM ஆஃப் 31/7/2023. நாளைக்கு ஜூலை 31 காலையில் 10 மணிலேருந்து உங்கள் காலேஜஸில் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்தந்த காலேஜஸில் போய் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். இட் இஸ் ஃபர்தர் மென்ஷன் டு ஆல் தி கேண்டிடேட்ஸ் தட் அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு எம்சிசி போர்ட்டல் ஃபார் கேண்டிடேட்ஸ் இஸ் அன் ஆப்ஷனல். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் அப்படிங்கிற வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா கேண்டிடேட்ஸும் எம்சிசி மூலியமாக ஆல் இந்தியா கோட்டாவில் சீட் எடுத்த மாணவர்கள், டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தாலும் சரி, எடுத்த மாணவர்கள் வந்து அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் எம்சிசி போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறீங்க தெரியுமா, ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறீங்க தெரியுமா, அது வந்து ஆப்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் எம்சிசி போர்ட்டலில் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக நீங்கள் போய் அப்லோட் பண்ணாலும் சரி, மீன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போனாலும் சரி. ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷனல்னால் வந்து எய்தர் ஆர்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. வேராஸ் the candidate have to report physically along with all the essential document to the allotted college. நீங்கள் வந்து எம்சிசி போர்ட்டலில் எனக்கு அப்லோட் பண்ண பிடிக்கல, டாக்குமெண்ட்டை நான் அப்லோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக எந்த காலேஜில் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். ஆல்சோ இஃப் தி கேண்டிடேட்ஸ் விஷ் டு அப்கிரேட் ஃப்ரம் ரவுண்டு 1 to ரவுண்டு 2 they have to give willingness at the time of reporting to the allotted colleges. இப்போ நீங்கள் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்டு 2க்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜில் அலாட் பண்ண போகிறீங்களோ, எந்த காலேஜில் உங்களுக்கு ரவுண்டு 1ல் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய் நீங்கள் இந்த மாதிரி நான் ரவுண்டு 2க்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதில் 3 பாயிண்ட் என்னது? எம்சிசி போர்ட்டலில் நீங்கள் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸை பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக போய் நீங்கள் ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போய் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை ஒப்படைச்சாலும் சரி. 2வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் டேரெக்டாக எந்த காலேஜுக்கு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்லேயே நீங்கள் போய் சர்டிஃபிகேட்டை டேரெக்டாக ஃபிசிக்கலி நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 3வது என்ன சொல்லியிருக்காங்க? ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு நீங்கள் வந்து அப்கிரேடேஷன் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த காலேஜ் உங்களுக்கு ரவுண்டு 1ல் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து மேக்ஸிமம் நீங்கள் எம்சிசி போர்ட்டலை வந்து அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் பண்ண வேணாம். என்னையை பொறுத்தவரையும் எம்சிசி போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணாதீங்க, வேணாம். எந்த காலேஜில் உங்களுக்கு கிடச்சிருக்கோ சீட்டு அதே காலேஜில் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எம்சிசி போர்ட்டலில் நீங்கள் போய் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.